الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தினுடைய சர்வ ஆட்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முழு உலக படைப்பினுடைய ரஹ்மத்தாக, அருளாக, நேர்வழியாக எந்த மாமனிதரை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அந்த தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நேசிக்கின்ற மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், உயர்ந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்தவனை, பரிபாலிக்கின்றவனை பயந்து அஞ்சி ஈருலக வெற்றியினுடைய காரணங்களுக்காக எவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ, பாவம் என்று சொல்லியிருக்கிறானோ, அந்த காரியங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம், இறையச்சம், தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக ரமலான் வருகிறது, தயாராகுவோம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. சென்ற வருடம் ரமலானில் இருந்த அதிகமான மக்கள் இந்த வருடம் இல்லை, மரணித்து மண்ணறைக்கு போய்விட்டார்கள். 3 வகையான மக்கள் இந்த ரமலானில் இல்லை. ஒன்று, மரணித்து மண்ணுக்குள் போய்விட்டார்கள். 2வது, ஹயாத்தோடு இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்கின்ற அளவுக்கு ஆரோக்கியமில்லாத நோயாளிகளாக இருக்கிறார்கள். 3வது, யாரும் சொல்லாத விடயம்,
அதிகமான நம்முடைய சகோதரர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். கைதிகளாக தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் செய்து கைதிகளாக இருக்கிறார்கள். இந்த மூன்றுக்கும் அப்பால் எம்மை அல்லாஹ் ஆரோக்கியமாக ஹயாத்தாக சுதந்திரமானவனாக இந்த வருடத்தினுடைய ரமலானையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். பூரணமாக அடைந்து பிரயோசனம் அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இன்றைய ஹுத்பாவில் 2 விடயம் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று ரமலானுக்கு தயாராகிறது, இன்னொன்று ரமலான்டா என்ன. 2ஐயும் பேசிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். உற்சாகமாக இருந்து கேளுங்க. ஏசி போட்டிருக்குது, மழை பெய்யுது, தூக்கம் இல்லாமல் உற்சாகமாக இருந்து கேளுங்க. தூக்கம் வந்தால் இருப்புகளை மாற்றிக்கொள்ளுங்க. அவசரமாக முடிப்போம். முதலாவதாக ரமலானுக்காக வேண்டி நாம் எல்லோரும் தயாராகணும். நம்ம வீட்டில் திருமணம், மகளுக்கு அல்ல மகனுக்கு திருமணம், அல்ல சகோதரன் சகோதரிக்கு திருமணம். ஒரு 5 மாதத்துக்கு முதல் இருந்து வீட்டை பேச்ச ஆரம்பிச்சிடுவோம். கல்யாண பேச்சு ஆரம்பித்து அது ஏனைய விடயங்கள் வந்து வந்து கல்யாணம் நெருங்கும் போது விஷயம் தீவிரமாகும். துபாய்க்கு உடுப்படுக்க போறாக்களும் இருக்கு, இந்தியாவுக்கு உடுப்படுக்க போறவங்களும் இருக்கு. திருமணம் தானே, சந்தோஷம், கூடான்னு சொல்லலை. ஏன் அந்த விஷயத்தை தீவிரமாக்குவோம். நாள் நெருங்குது, 2 பேர் போட்டு செய்யற வேலையை 5 பேரை போட்டு முடிக்க பார்ப்போம். ஏன் நாள் நெருங்குது, திருமணம், அதை சொதப்பி விடக்கூடாது. அதனால நான் பெருமைப்படணும், நான் யாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், அவங்க குறையில்லாமல் செய்து விட்டார்கள் என்ற பேச்சு எனக்கு வரணும் என்ற பயத்தால என்ற ஆசையால திருமணத்துக்கு தயாராகிறோம். அந்த திருமணத்தை சிறப்பாக செஞ்சு வைக்கணும். அல்ல வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், கடை ஓப்பனோ அல்ல தொழில் ஆரம்பமோ, மிக தீவிரமாக ஈடுபடும். நாள் நெருங்க 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 பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சு எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதற்காக வேண்டி தயாராகிடுவோம். அதுக்கு பின்னால் இருக்கிற அதோட சேர்ந்து வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஏண்டா அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். ஒரு ஆள்ற திருமணம் என்பது திரும்ப வாரல்ல, அதுதான் அவர அன்றைய நாள் தான் அவர கனவு, அன்றைய நாள் தான் அவர எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு என்று அதை சிறப்பாக செஞ்சு வைக்கணும் என்ற ஆசையோட நாம் எல்லாரும் தயாராகும். இதே போலதான் ரமலான். அடுத்த வருட ரமலான் கிடைக்குமா? அல்லாஹ் அலம். ஒரு ராவோட எல்லாம் முடிஞ்சிடும், நிலைமை தலைகீழ மாறிடும். பார்த்தோம், ஒரு ராவு பணக்காரன் ஏழையாகி, ஏழை பணக்காரனாகி, வீட்டில் இருந்தவன் ரோட்டுக்கு வந்து, அள்ளி கொடுத்தவன் கை நீட்டி வாங்கி, எல்லாருக்கும் தஞ்சம் கொடுத்தவன் தஞ்சமாக போய் பார்த்தோமா இல்லையா? எப்ப நடந்த? 10 நாளா, 5 நாளா, ஒரு கிழமையா, ஒரு ராவு, 1 நைட். நாட்டினுடைய நிலைமையே தலைகீழாக போட்டுச்சு. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. 1.5 வருட காலம் பெய்யக்கூடிய மழை ஒரு ராவு பெஞ்சு முடிச்சிச்சு. அல்லாஹ் அலம். சொன்னதை சொல்றோம். அடுத்த வருடம் ஹயாத்தோட இருக்க மாட்டேன் என்ற எண்ணத்தோட இந்த வருட ரமலானை பயன்படுத்தணும். அடுத்த வருட ரமலான் எனக்கு கிடைக்காது, நான் இந்த வருட ரமலானை சிறப்பாக பயன்படுத்தி அதுல என்ன நோக்கங்கள் சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அடைந்து நான் மௌத்தாகினால் இந்த வருட ரமலானை பூர்த்தி செய்தவனாக என்னுடைய ரப்பை நான் சந்திக்கணும் என்ற ஆசையோட தயாராகணும். இது சும்மா ஏனோ தானண்டு செஞ்சுட்டு போறதல்ல. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். நீங்கள், நான், நீங்க முஸ்லிம்கள், நீங்கள் ஆகிறவர்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின்,
5 கடமைகளுக்கு மேலால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா முஸ்லிம் இல்ல, சும்மா இஸ்லாம் இல்ல. அபூஜஹலுக்கு தெரியும் இந்த இஸ்லாம் உண்மை என்று, அபூலஹபுக்கு தெரியும் இந்த இஸ்லாம் உண்மை என்று. யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான மார்க்கம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு தெரியும் இதுதான் பின்பற்றப்பட வேண்டிய மார்க்கம். ஏன் பின்பற்றல? அபூஜஹல் ஏன் பின்பற்றல? அபூஜஹல் ஏன் பின்பற்றலண்டா, இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தால் சும்மா இருக்க இயலாது, 5 கடமைகளுக்கு மேலால இருக்கணும். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், நீங்கள் எல்லோரும் 5 கடமைகளுக்கு மேலால் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இந்த புனியங்கிற வார்த்தை என்ன? சும்மா வார்த்தையா? உலமாக்கள் இருக்காங்க. புனியங்கிற வார்த்தை வந்து கட்டுமானத்துக்கு சொல்ற. புனியல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குதான் அந்த புனியங்கிற வார்த்தை அரபுல போடுற. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இந்த மார்க்கம் 5 கடமைகளின் மேல் கட்டமைக்கப்பட்டு உங்களை உட்கார வைத்திருக்கிறோம். அதனால ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் வேணும் என்று தொழுகையை விடுறாரு. எப்படி விட்டாரு? கடையில் இருக்க கூட பாங்கு கேட்குது, நல்லா பாங்கு சத்தம் கேட்குது. முதல் தானே ஸ்பீக்கர்ல, இப்ப ஸ்பீக்கர். ஒரு கஸ்டமர், 2வது கஸ்டமர், 3வது கஸ்டமர், இந்தா போவோம் இந்தா போவோம், பாங்கு சொல்லிட்டது போவோம். இந்த கடையில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு வெளியே வந்தாரு. வெளியே ஒருத்தரை சந்திச்சு கலைச்சிட்டு நின்றாரு. லுஹர் முடிஞ்சு அசர் ஆயிட்டு. இதுக்கு என்ன பேருண்டா, தெரியாம விட்டதில்ல, தெரிந்து விட்டாரு. தெரிந்து விட்டாரு. ஜனாசா வீடு, திருமண வீடு மட்டும் இல்ல, ஜனாசா வீடு. மகரிபுக்கு போனோம், இஷாவுக்கு தான் அடக்கிற, பள்ளியை கொண்டு வந்து இஷா தொழில் வச்சுட்டு அடக்கிறேன்னு பேச்சு. மகரிபுக்கு அங்க போனாரு. மகரிபுக்கு 10-20 நிமிடத்துக்கு முன்னால போனாரு. எல்லாரும் வருவாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில உள்ள டைம் லாங், அது கொஞ்சம் டைம் பார்த்துட்டு இருக்க முடியும். மகரிபுடைய சத்தம் கேட்குது. 2 பேர் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. 3வது ஆள் வந்தாரு. ஜனாசா வீட்டில இவர் அறிந்தே இஷாவுக்கு பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது. இவர திரும்ப காதுக்கு மகரிப் மிஸ் ஆயிட்டு, வேண்டும் என்று மகரிபை விட்டாரு. கல்யாண வீடு மட்டும் இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கடா, கல்யாண வீட்டுல கூத்து கூடானே, அதான் விட்டுட்டாங்க. ஜனாசா வீட்லயும் விடுறாங்க. எப்படி ஜனாசா வீட்டுல விடுறாங்கன்னா, இங்க மையவாடி தூரம், சிறவள்ளி அல்ல, பள்ளிக்கூட பக்கத்திலேயே மையவாடி. அசர் தொழுகை, ஜனாசா தொழுகை இங்க நடக்குது. மையவாடியில் ஒரு கூட்டம் அசரும் இல்ல, ஜனாசா தொழுகை இல்லாம நிக்குது. இப்ப நான் எங்க வரேன்டா, வேண்டுமென்று ஒருத்தர் தொழுகையை விட்டாரு. தெரியாம விடுறது என்ன? தூங்கினாரு. எழும்போனும் தொழுகைக்கின்ற நீயத்தோட எழுப்பி பார்த்தாரு. 7 மணி ஆயிட்டு சுபோ. இவருக்கு எப்ப சுபோ? 7 மணி தான் சுபோ. எழுப்பினோடனே சுபோ தொழுகிறான். ஏனென்றால் வேணும் என்று விடல வேறு. இது தெரியாம விடுறது. இத என்ன சொல்றா, இந்த தெரிந்து கொண்டு தொழுகையை விட்டவர் அவருடைய செய்தி என்னண்டா, இப்பதான் அந்த புனியைக்கு வாரன். வேண்டுமென்று தெரிந்து யாரு தொழுகையை விடுறாரோ, புனியல் இஸ்லாமு, நாங்கள் 5 கடமைகளை கொண்டு கட்டினமே அந்த கட்டிடத்தை, புனியல் இஸ்லாம் என்றதை ஃபகத் ஹதமத்தீன், அன்றைய தொழுகையோட நாங்கள் கட்டின அந்த கட்டுமானத்தை உடைத்து விட்டார். ஒரு தொழுகையோட அந்த கடமையை சுக்குநூறாக்கி விட்டார். இவர பாவம் என்ன? அன்று மௌத்தாகினால் நரகம் போவார்கள். இது அந்த 5 கடமைகளில் இருக்கக்கூடிய பாரதூரத்தை சொல்றாங்க. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின்,
ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், வ இகாமுஸ் ஸலா, அவருடைய அடையாளம் தொழுகையை நிலைநாட்டுதல், வ ஈதாஉஸ் ஸக்கா, செல்வந்தர்கள் ஜகாத்து கொடுத்தல், வ ஸௌமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல், வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. எல்லாம் முடிஞ்சு பரக்கத்தா இருக்குது, ஒரு தேவையும் இல்ல, உடல் ஆரோக்கியமா இருக்குது, கடைசியாக ஹஜ் செஞ்சுட்டு வர்றது. இதுல யாரு இந்த கடமைகளில் மோசடி செய்கிறார்களோ இவர்களுடைய பாவம் என்னண்டா இந்த கட்டுமானத்தை உடைத்த பாவம் கிடைக்கும். ஹஜ் செய்ய கையில காசு வந்துட்டு, சரியா காசு இருக்கிற டைம்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், யார் இருந்தாலும் கோவிச்சுக்கப்படாது, பசார்ல கடை ஒன்று ஏலம் போட்டுட்டு விற்கிறதுக்கு, இப்ப கடையை வாங்குறதா ஹஜ்ஜுக்கு போறதா? ஏற்கனவே ஒரு பிசினஸ்ல டெவலப்பா தான் இருக்காரு, ஒரு 20-40 லட்சம் கையில வரும்போது ஒரு லேண்ட் ஒன்று, கடை ஒன்று, பிசினஸ் ஒன்று, 2வது வருது. இப்ப ஈமான் என்ன, இவர கடமை என்ன? இவர கடமை ஹஜ்ஜுக்கு போகணும். கடையை வாங்கினாரு, லேண்ட வாங்கினாரு, எல்லாம் ரெஜிஸ்டர் முடிஞ்சுது. வாங்கி சில நாட்கள் அடுத்த ஹஜ் செய்வோம் என்ற வாங்கினாரு. அடுத்த ஹஜ் செய்வதற்கு முன்னால மௌத்தாகிட்டாரு. 5 கடமையோட பாரதூரத்தை சொல்லணுமே, அந்த 5 கடமைக்கெல்லாம் ரமலான் வருது, மௌத்தாகிட்டாரு. சரி, இவரை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, யாருக்கு ஹஜ் செய்கின்ற சகல வசதியும் இருந்து வேண்டுமென்ற ஹஜ்ஜை தவற விட்டாரோ அவர் மௌத்தாகினால் கியாமத்தில் எப்படி எழுப்பப்படுவார் என்றா, யஹூதியாக எழுப்பப்படுவார், யூதனாக எழுப்பப்படுவார், சூரியனை வணங்கக்கூடிய மஜூசியாக எழுப்பப்படுவார், நெருப்பை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எழுப்பப்படுவார். என்ன தவறு செஞ்ச? ஹஜ்ஜுடைய கடமை இருந்தும் வேண்டும் என்று விட்டாரு. அடுத்த வருஷம் செய்யலாம். அடுத்த வருஷத்துல என்ன நம்பிக்கை? ஜக்காத்துடைய பணம் கையில இருக்குது, இவருக்கு தெரியும் இது ஜக்காத்துடைய பணம், இது என்ற 100 இருந்து 2 ரூபாய் 50% வெளியே போக வேண்டியது, 97 ரூபாய் என்றது இவருக்கு தெரியும். நான் கடனால் இல்ல, எனக்கு நிறைய கடன் வர இருக்குது, நான் ஜக்காத்து கடமை ஆகினவன், கையில காசு இருக்குது, ஜக்காத்துடைய பணத்தை கையில வச்சுக்கிட்டே இருந்து அதை இழக்கிற கஞ்சத்தனத்திலேயோ ஏதோ ஒரு காரணத்திலே இருந்து மௌத்தாகினாரு. இதுல பாவம் என்ன? அவருடைய சொத்தில் நெருப்பை வைத்து விட்டு போயிருக்காரு. நெருப்பு எங்க விழுதோ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பொசுக்கும். உங்களுடைய 2வது பரம்பரை ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு வைத்து விட்டுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான். நீங்க மிஸ் ஆயிட்டீங்க, கொடுக்க வேண்டிய நீங்க விட்டுட்டீங்க. உங்களுடைய பணத்தில் நீங்க விட்டுட்டு போனது ஒரு நெருப்பு, அது உங்களை அழிக்கும். உங்களுடைய 2வது பரம்பரை வருமாக இருந்தால் பள்ளிக்கு லெட்டர் கொடுப்பாங்க, நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஜக்காத் தாங்க. இது உலக நியதி, இது நெருப்புண்டு வருது. அப்ப அல்லாஹ்வுடைய கடமைகள் 5 என்ற விடயத்துல நாம மிக கவனமா இருக்கணும். நான் எங்க இருக்கிறேன்? நான் ஒரு முஸ்லிம், ஏண்ட கடமைகள் என்ன? நான் என்ன செய்யணும்? நான் ஒரு முஸ்லிம், என்ற கடமைகள் 5, தொழுகை, அதுக்கு எந்த காரணமும் நான் சொல்ல இயலாது. ஒரே ஒரு காரணம், நான் மையத்தாரிக்கணும், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது நோன்பு, இதுக்கு எந்த காரணமும் நான் சொல்ல இயலாது. எனக்கு வருத்தம், நான் டிரைவர், நான் அங்க போறது, நான் இங்க போனது. எனக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, பேஷண்ட்டுக்கு எழுதுறாரு கிளினிக்ல, நீங்க இன்ன காரணத்தால இந்த வருஷம் நீங்க கேக்குறீங்க அட்வைஸ், சரி நான் நோன்பு பிடிக்கலாமா? அவர் ஒரு அட்வைஸ் தராரு, நீங்க இந்த வருஷம் நோன்பு பிடிக்காதீங்க. நீங்க பிடிக்கப்படாது. நாமளாக முடிவு செய்து ஒரு முடிவுக்கு வரப்படாது, நாங்க நோன்பு பிடிக்கிறல்ல,
அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வருட ரமலான் பலஸ்தீனம் காசாவுல தண்ணி தான், சஹரும் இஃப்தாரும் அங்க ஒண்ணும் இல்லை. 190% மக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ரமலானை சிறப்பாகத்தான் கொண்டாடுறாங்க. ஈதுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வந்து உண்ணுகின்ற உணவும் தண்ணி தான். ஒரு முஃப்தி சாப்பிட்ட கேட்காங்க, பட்டணி நோம்பு பிடிக்கலாமா? அவர் பிடிக்கலாமுங்காரு. பட்டணியாக நோம்பு துறக்கலாமா? வார்த்தை இல்ல. பட்டணி நோம்பு பிடிக்கலாம், எளிமையான சாப்பாடு இல்ல பிடிக்கலாம். அவங்க கேட்காங்க, பட்டணியாக நோம்பு பிடிச்சி பட்டினியாக நோம்ப திறக்கலாமா? வார்த்தை இல்ல. ஏன்? நீங்க யாரு? முஃப்தி சாப் கேட்காரு, நீங்க யாரு? அந்த பெண்மணி சொல்ற, நான் காசா, பலஸ்தீன். எங்கள்கிட்ட இல்ல, 2 நேரமும் இல்லை. எங்கள்கிட்ட சஹருக்கும் உணவு இல்லை, இஃப்தாருக்கும் உணவு இல்லை. சில நேரம் நமக்கு அந்த நிலப்பாடு இல்லை. நம்ம சிந்தனையில வரணும். நாம கடையில இருக்கிறோம், 1 கடை 2 கடை 3 கடை 10 கடை எல்லாம் நாம இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், முஸ்லிம்கள். இந்த 10 கடையில வேலை செய்பவர்களுக்கு எங்க இஃப்தார் எங்க சஹர் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ற, அங்க இருந்து ஒரு சஹர் ஏற்பாடு, அங்க இருந்து இஃப்தார் மாஷா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒரு சஹர் ஏற்பாடு. இது பெரிய விஷயம் இல்லை. நாம எவ்வளவோ பெரிய விடயங்களை செய்து முடிச்சிட்டோம். ரமலானுக்கு தயாராகிறது இப்ப இருந்தே ஆரம்பிச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதம் ஃபுல்லா நோம்பு பிடிப்பாங்க, அரவாசி பிடிப்பாங்க, ஃபுல்லா பிடிச்சாங்க, விட்டு விட்டு பிடிச்சாங்க. ஹதீஸ் வருது. ஏன்? ரமலானுடைய மாதத்துக்கு ஏண்ட நோம்ப ஏண்ட உடம்ப வசப்படுத்தி எடுக்கணும். ரமலானை அடைய கொள்ள சந்தோஷமாக அதை வரவேற்கணும். தராவீஹ் தொழுகை பிரத்யேகமான ஒரு தொழுகை ரமலான்ல. அன்றைய நாள் 3-4 சஃபு, 2வது நாள் 2 சஃபு, 3வது நாள் 1 சஃபு, கிட்ட நெருங்கும் போது அரை சஃபு இல்ல. எல்லோரும் நியத்து வைக்கணும், இந்த வருட ரமலான் தராவி இன்ஷா அல்லாஹ் நான் முன்சஃபுல நின்றுதான் தொழுகிறேன். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில தராவி 20 ரக்காத் 30 28 29 நாளும் தொழுதிருக்கிறோம்? ஒன்று சொல்லுங்க. எனக்கு 40 வயசாகிட்டது, 50 வயசாகிட்டது, 55 வயசாகிட்டது, 60 வயசாகிட்டது. வாலிபர்கள் இருக்கிறீங்க. 11 வயது தாண்டினா உங்க எல்லாரும் மீது கடமை கட்டாயமாகிரும். நீங்க எல்லோரும் கைய உள்ளத்துல வச்சு கேளுங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, சும்மா பேசிட்டு போறது இல்ல. ரமலானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பை அல்லாஹ் ஃபர்லாக்கினான், தராவீஹை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனை பேரு முஅத்தினாருக்கு பக்கத்தில் அந்த சஃப்ல நின்று தராவீஹை பூர்த்தியாக தொழுதிருக்கிறோம்? சொல்லுங்க. ஒரு வருஷத்துல, ஒரு வருஷம், ஏதாவது ஒரு வருஷம் முன்னுக்கு நின்று தராவீஹ சந்தோஷமா. இங்க மாஷா அல்லாஹ் குர்ஆன் தமாமாக்குவாங்க. எல்லா பள்ளிகளிலும் 160% குர்ஆன் தமாமாக்குவாங்க. நாம ஓத தேவையில்ல. அலிஃப் லாம் மில் ஆரம்பிச்சு மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் அன்றைய நாள் தராவீஹில குர்ஆன் தமாமாகும் என்ற வாழ்க்கையில எத்தனை தடவை கேட்டிருக்கிறேன். தொழல நான் தராவி. அது யாரு தொழுவாரு? மாமா தொழுவாரு, அப்பா தொழுவாரு, முஅத்தின் சாப் தொழுவாங்க. தராவீஹ் நானத்துல தொழுதிருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா சொன்னாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில் தொழுவார்கள். சில நேரத்தில் இந்த குதிகால் அவர்களுடைய பாதம் வீங்கி அதனுடைய வெளிச்சத்தை நாங்க பார்ப்போம். ஏன் தொழல?
எத்தனை ரக்காத்தோ தொழுவீங்களா? தொழலியே. என்ன பிரயோசனம்? உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோசனம்? ரமலானுடைய நோக்கம் சொல்லப்படுது. லஅல்லகும் தத்தகூன். நீங்க 30வது நோன்பு பெருநாள் அன்று பிறை காணும் போது, ரமலான் ஆரம்பிக்கும் போது, பிறை காணும் போது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கேட்கணும், என்ற உள்ளத்துல ரமலான் சொல்லுது உங்களோட நோன்புடைய நோக்கம் இறையச்சம் உங்களோட உள்ளத்துல வரணும் என்று. தலைப்பிறை பெருநாளுடைய பிறை ரெண்டுக்கும் இடைப்பட்ட நான் நோன்பு பிடித்த காலத்தினுடைய பிரயோசனம் என்ற உள்ளத்துல அல்லாஹ்ட பயம் எவ்வளவு வந்திருக்குது, எவ்வளவு வந்திருக்குது. வைப்பிட்ட சொல்லணும், வைப்பிட்ட 1000 கதைக்குமா இல்லையா? மனைவியோட 1000 கதைக்குமா இல்லையா? கடைசியா போய் கொற்ற இடம் அங்கதானே, அங்கதான் ஆறுதல் வரும். அங்கிருந்து ஆறுதல் வரந்தா அதை யோசிக்கணும். அங்க போய் சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ், வைப்பிட்ட சொல்லணும். இந்த வருட ரமலான்ல என் வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்திருக்கிறத நான் உணர்றேன். அதுல இருந்து ஒரு ஹஜ்ஜி நெருங்கக்கூட அவ சொல்லணும், நீங்க சொன்னீங்கன்றாவும் அவ சொல்லணும், நீங்க அன்று சொன்னதை நான் இன்றைக்கு பார்க்கவா, நீங்க 2-3 பொய் சொல்றத விட்டுருக்கிறீங்க. இந்த நோம்புக்கு பிறகு சில பொய்களை நீங்க சொல்றத விட்டுருக்கிறீங்க. இந்த நோம்புக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கோபப்படுறத விட்டுருக்கிறீங்க. இந்த நோம்புக்கு பிறகு மனுஷனுக்கு முகத்துல சதார்ந்து பாயிறத விட்டுருக்கிறீங்க. இந்த நோம்புக்கு பிறகு நீங்க உங்களோட தாயை ஏசுறத திட்டுறத விட்டுருக்கிறீங்க. நீங்க இந்த நோம்புக்கு பிறகு உங்களோட உறவுகளோட முரண்படுறத விட்டுருக்கிறீங்க. அடுத்த நோம்புக்கு இடையில உங்களோட வீட்டுக்குள்ள ரிசல்ட் வரணும், சென்ற நோம்புடைய பிரயோசனம் இல்லன்னா வேலை இல்லை. உங்களை திருத்துவதற்காக குர்ஆன் சொல்லுது. நோம்பு என்பது பசியோடு இருக்கிறதுக்கு இல்ல, தாகத்தோடு இருக்கிறதுக்கு இல்ல, உங்களை திருத்துவதற்காக. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் எல்லோரும் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகணும். பசியோட இருந்து தாகத்தோட இருந்தோமா இல்லையா? தண்ணி கிளாஸ் இருக்குது, 6:15 பாங்கு, நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஆமாதானே? 6:15 பாங்கு, சரியான தாகம். அந்த சுபகில இருந்து நோன்பு பிடித்ததை விட அந்த நோன்பு துறக்கிற 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அங்கதான் ஈமானும் தக்குவாவும் சோதிக்கப்படுற இடம். எப்படி தாகம்? அங்கால கஞ்சி வெய்வடும், இங்கால ட்ரிங்க்ஸ் கலவடும், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வெளியே வரும். அங்க நோம்புக்கு ரெடியாகிற சாமான்களை வீட்டுல உள்ள சிறு பிள்ளைய குடிச்சு வாங்கி விளையாடுவாங்க, நாம பார்த்துட்டு இருக்கிறோம். என் குடிக்கலாவா? உங்களை யாரு கேட்க போறா? எங்கேயாவது நோம்பு பிடிக்கல என்று பள்ளியால ஃபைன் பண்ணினாங்களா? இல்லையே. ஏன் குடிக்கிறல்ல? ஏன் சாப்பிடுறல்ல? ஏன் சாரு கிளம்புறோம்? ஏன் சாருக்கு ரெடியாகி எழும்பி முழு மனித சமூகம் தூங்கும் போது ஒரு முஸ்லிம் சமூகம் எழும்பி சாப்பிடுது? யாருக்காக இருக்கிறோம்? தண்ணிய தொடுறோம் இல்ல, ஆகுமாக்கப்பட்ட ஒரு உணவு. சாப்பாட்ட தொடுறோம் இல்ல, ஆகுமாக்கப்பட்ட ஒரு உணவு. யார பயம்? படைச்ச ரப்புடைய பயம். நான் யாருக்கும் பயப்படல. ஏன் ரப்பு சொல்லி இருக்கிறான், ரமலானுடைய மாதத்துல சுபஹுடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும் எதுவும் சாப்பிடப்படாது, எதுவும் குடிக்கப்படாது. ஏன் ரப்புக்காக நான் விடுறேன் என்ற அச்சம் வருது இல்லையா? குர்ஆன் சொல்லுது லஅல்லகும் தத்தகூன், இந்த அச்சம் உங்களுடைய வியாபாரத்துல வரணும். இந்த அச்சம் நீங்க தண்ணி குடிக்கலையே நோம்புல மகரிபு வரைக்கும், இந்த அச்சம் உங்களோட குடும்ப வாழ்க்கையில வரணும். இந்த அச்சம் உங்களோட பொது நடைமுறையில வரணும். பாவத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், வீண் விளையாட்டுகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். வாலிபர்கள் கவனிங்க, என்ன இல்ல கையில, என்ன இல்ல நம்ம கிட்ட? பாவம். ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லுங்க எலும்பி. பாவத்தை தேடி போன காலம் ஒன்று இருக்குது. நம்மளோட மூதாதையர்கள் முன்னுக்கு இருக்காங்க, நம்ம காலத்துல இல்ல, அது வந்துட்டு கைக்குள்ள. பாவத்தை தேடி போன காலம் ஒன்று இருக்குது.
படம் பார்க்க தேடி போனாங்க, ஒரு விபச்சாரத்தை தேடி போனாங்க, ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுறா கடும் வெக்கப்பட்டாங்க. மச்சான் அவ்வளவு மரியாதை, மாமின் அவ்வளவு மரியாதை, மைனி மச்சின் அவ்வளவு மரியாதை. எப்படி இருக்குது? பாவத்தை தேடி போகணுமா? பக்கத்தில் தூங்கும் போது மௌத்தாகிறோம். மௌத்தாகிறானே அல்லாஹ் பிஸ்மிகா மௌத்துவாக. பாவத்தை செஞ்சுட்டு தான் மௌத்தாகிறோம். இந்த உண்மைய கசப்பா இருந்தாலும் கொஞ்சம் விழுங்கத்தான் வேணும். பாவத்தை செஞ்சுட்டு தான் தூங்குறோம். வாலிபர்கள் கவனிங்க, யாருடைய தூக்கம் ஒரு மியூசிக் கேட்டுட்டு தூக்கம் போகுதோ பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாகிறீங்க. யாருடைய தூக்கம் ஹராமான ஒரு வீடியோ ஒன்றை பார்த்துட்டு அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்துன்னு சொல்லி தூங்கினாலும் நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தூங்குறீங்க, மௌத்தாகிறீங்க. நீடித்தால் ஒரு பாவியாக எழுப்பப்படுவீங்க. இதுதானே பாவத்தோட இருக்கிறோம். ஒரு கைக்குள்ள பாவம், விபச்சாரம் கைக்குள்ள, சினிமா கைக்குள்ள, பாடல் கைக்குள்ள. குர்ஆன் சொல்லுது சூரத்துல் லுக்மான், ஒமினன் நாசி மை யஷ்தரி, இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான். லஹுவல் ஹதீஹி லியுதில்ல அன் சபீலில்லாஹ். ஒரு காலம் வரும் கண்டுபிடிப்புகள் வெளியாகும். லஹுவல் ஹதீஹி, வீண் விளையாட்டுகள் கையில கொடுக்கப்படும், காசு கொடுத்து வாங்குவார்கள். லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு தூரமாகுவதற்கு. சூரத்துல் லுக்மான்ல இத பிரட்டி பாருங்க, 21வது ஜுஸ் சூரத்துல் லுக்மான். வமினன் நாசி மை யஷ்தரி லஹுவல் ஹதீஹி லியுதில்ல அன் சபீலில்லாஹ். காசு கொடுத்து சில சாமான்களை வாங்குவார்கள். அது என்னன்னா லஹுவல் ஹதீஹி, அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை, சும்மா வீண் விளையாட்டு தான். அதால என்ன நடக்கும்னா லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தூரமாகி விடுவார்கள். அதான் நடக்குது. வாலிபர்கள் எல்லாம் கவனிங்க, ஒரு வீடியோ லைவ்ல ஓடிட்டு இருக்குது. வீடியோவுக்கு ஒரு ஒன்று நடிக்கணும். என்ன நடிக்கணும்? தூக்குல தொங்குற மாதிரி நடிக்கணும். தொங்கினான் கழுத்து ரீசத்துனான். தூக்குல தொங்கல்ல, வீடியோவுக்கு தொங்கினான், கீழே இருந்த பெஞ்சு ஓரமாயிட்டு கழுத்து ரீசத்துனான். இது வேற யாரும் இல்ல, நம்மளதான். அப்துல்லா காமினாக்கு பிறந்ததுதான், நம்மளதுதான், வேற யாரும் இல்ல. இது எந்த லிஸ்ட்ல போடுறது? எந்த லிஸ்ட்ல போடுறது? யாரும் கோவப்பட வேணாம், யாரும் யோசிக்க வேணாம். இந்த ரமலானை சரியா பயன்படுத்துங்க. வாலிபர்கள் திருந்தி வரணும். திருந்துறதுக்கு ஒரே ஒரு சாமான் நோன்பு தான். திருந்தி வரணும், இறையச்சத்தை கொண்டு வரணும், தராவீஹ் தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜக்காத் கொடுக்கணும், சதகா செய்யணும், குர்ஆன் ஓதணும், பள்ளிக்குள்ள இருக்கணும். நோன்புல பள்ளிக்குள்ள இருக்கணும். அன்றைய நோன்புடைய 30 நாள்ல முக்காவாசி நேரம் பள்ளிக்குள்ள இருக்கணும். பள்ளிக்குள்ள இருக்கணும். அப்பதான் நாம திருந்தி வருவோம், பாவத்துல உணர்வு வரும். நாம பேசினா தப்புன்னு சொல்லுவாங்க. உங்களோட தொழில் என்னங்க? நான் யூடியூபர். யாரா சொன்ன இது தொழில்? ஒரு பொம்பளையோட கூடி கொலவி, ஒரு வீடியோ, ஒரு தனிமை, இல்லாத இருக்கின்று இருக்கிறத இல்லண்டு இத போட்டு மக்களை மடையர்களாக்கி இதுல சம்பாதிச்சு உங்களோட என்ன தொழில்? நாங்க யூடியூபர், நாங்க டிக்டாக் செய்யறோம், நாங்க வீடியோ செய்யறோம். அல்லாஹ்வை பயந்துக்கங்க. நீங்க எல்லாரையும் ஏமாத்தலாம், நீங்க உலகத்துல எல்லாரையும் ஏமாத்தலாம். உலமாக்களை திட்டலாம். இப்ப சொன்னா திட்டுவாங்க, என்கிட்ட லைவ்ல போகுது. யாரு சொன்னது? பாங்கு சொல்ல, தொழுகை கடமையாக்கப்பட்டுட்டு பாங்கு சொல்லணும். எதால சொல்றேன், இதோட முடிப்போம். தூரத்துல இருந்து வந்திருக்கி கொஞ்சம் எழுத்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க, முடிச்சிடும்.
தொழுகை கடமையாக்கப்பட்டுட்டு பாங்கு சொல்லணும். எப்படி சொல்ற? இன்னும் சொல்லப்படல, குர்ஆன்லயும் வரல, ஹதீஸ்லயும் இல்ல, மஷூரா தான் நடக்குது. எல்லா சஹாபாக்களும் வந்திருக்காங்க. எப்படி சொல்லணும்? அன்றைய காலத்தில் இருந்த அத்தனை மீடியாவும் நபிக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு. என்னென்ன மீடியா? பராடிக்கிற ஒவ்வொரு தெருவா, உயரமான இடத்துல நெருப்பு வைக்கிற, பத்திரத்தை பார்த்து நெருப்பு எரியறதை பார்த்து மக்கள் வருவாங்க. மணி அடிக்கிற, உயரமான இடத்துல இருந்து மணி இழுக்கிற, தெரு தெருவா கத்துற, தொழுவைக்கு போங்க தொழுவை. இது அன்றைய காலத்தில் இருந்த மீடியாக்கள். அத்தனை மீடியாவும் நபிக்கு முன்னால சொல்லப்பட்டுச்சு. எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கல, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கவலையோட போய் தூங்கினாங்க. ஆக கவலையோட போய் தூங்கினாங்க உமர் ரலியல்லாஹு. உங்களோட நபிட்ட போய் சொல்லுங்க, இந்த அதான் நாம் இப்ப சொல்றோமே அதான், இதை தொழுகையினுடைய அதானாக வைக்க சொல்லி. இது மீடியா இல்ல, இது என்னது? இது தாவத், அழைப்பு. தாவத் தான் அனுமதிக்கப்பட்டுச்சு, மீடியாக்கள் புறந்தள்ளப்பட்டுச்சு. அப்போ தக்வா என்பது எல்லாத்திலையும் வரணும். பேசுறதுனா பெரிய தலைப்பு, நோம்புல டைம் கிடைச்சா பார்ப்போம். தக்வா என்பது இதா ذுக்கிரல்லாஹ், எந்த நேரத்திலும் ஒருத்தனுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவன் உள்ளம் நடுநடுங்கி எழும்பி நிற்பான். அல்லாஹ்ட பேர் சொல்லப்பட்டா வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுநடுங்கும், கண்ணால ஒரு சொட்டு தண்ணீர் வரும். அல்லாஹ்ட ரசூல் சொன்னாங்க, எப்படி கறந்த பால், ஒரு மாட்டிலிருந்து கறந்த பால் திரும்ப அந்த மடிக்குள் போகாதோ, அல்லாஹ்ட பயத்தால எந்த கண் ஒரு சொட்டு தண்ணீர் பூமியில வடிச்சதோ அந்த உடம்பை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கிடுவான். அது போகாது, அது போகாது. பாவம் செஞ்சாரு, 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாவம் செஞ்சாரு, பயங்கரமான ஒரு பாவம், யாருக்கும் தெரியாது. 60 வயசுல அவருக்கு அதை பற்றிய உணர்வு வருது. ஒரு நோம்புல அழுதாரு, அந்த பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணி கண்ணில இருந்து வந்துச்சு, அந்த பாவம் மன்னிக்கப்படும், அவர் நரகத்துக்கு போவது ஹராமாகிவிடும். இது எதுக்கு? கத்தினதுக்கு இல்ல, ஏன் கத்தினாரு? அழுததுக்கு இல்ல, ஏன் அழுதாரு? மனைவியை நினைச்சில்ல, பிள்ளைய நினைச்சில்ல, உமாவை நினைச்சில்ல, இதுவெல்லாம் கண்ணுக்கு முன்னால இருப்பது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை படைத்த ரப்ப நினைச்சு அழுதாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அழுகையினுடைய பவர் எப்படி? இந்த உதாரணம், நான் சொல்ற உதாரணம் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கறந்த பால் திரும்ப அந்த மிருகத்தினுடைய மடியினுள் போகாதோ அந்த மனிதன் நரகம் போவது ஹராம்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தக்வாவை உருவாக்குவோம். நோம்புல என்னென்ன கடமைகளோ, தராவி, குர்ஆன், எல்லாரும் தராவி தொழணும். வாலிபர்கள் வீதியில் அங்க இங்க நின்று பேசுறது, கதைக்கிறது, ஜகாத்தை தொடையலாது, டைம் போயிட்டு எல்லாரும் தொழணும். பெருநாளுடைய பிறையோட நம்மட உள்ளத்துல நாம மாற்றத்தை உணரணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரமலானை நசீபாக்குவானா. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானா. பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானா. குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்தருள்வானா. நோயாளிகளுடைய நோய்களை சுகப்படுத்துவானா. கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானா. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானா. மனதில் நிம்மதியை, சந்தோஷத்தை, மன ராகத்தை, மன அமைதியை அல்லாஹ் தந்தருள்வானா. முழு உலகத்திலும் அமைதியை அல்லாஹ் நிலைநாட்டுவானா. முழு உலகத்திலும் அல்லாஹ் அமைதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் நிலைநாட்டுவானா. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவியாளனாக இருப்பானா. துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயா. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.